தமிழக மக்கள் அனைவருக்கும் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை 55ஆக இருந்தது. இந்த கணக்கு நேற்று வரை. இன்று கூடுதலாக 2 பேர் இறந்திருக்காங்க, 57ஆக மாறிவிட்டது. அதே போல விழுப்புரம் மாவட்டத்துல கச்சிராபாளையம்ல 3 பேர் இறந்திருக்காங்க. மொத்தமாக 60 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்காங்க. இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல திமுகவுல பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்க என்ன பேசிக்கிறாங்க. இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லும், எப்பா திமுக பதவி விலகணும், இதற்கு பொறுப்பேற்று இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, இதற்கு பொறுப்பேற்று பதவி விலகணும்பாங்க, ஆட்சி சரியில்லைம்பாங்க. இது எதிர்கட்சிகள் எப்பவுமே குற்றம் சுமத்துறது தான். இதற்கு ஒரு பொறுப்புள்ள ஆளுங்கட்சியா திமுக என்ன பதில் சொல்லணும்? சரி, இனிமே நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு மணிப்பூர்ல பிஜேபி என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. மணிப்பூர்ல கலவரம் வந்தப்போ பிஜேபி எதுவும் செய்யல, அப்ப பிஜேபி வாய் திறக்கல அப்படின்னு பேசிக்கிறாங்க. முட்டாளுங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க. மணிப்பூர் அப்படிங்கிறது அது ஒரு தனி மாநிலம். அங்க தனி கவர்மெண்ட் இருக்கு. அந்த ஊருக்குன்னு தனியா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. மணிப்பூர் எங்க இருக்கு? நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. அந்த மணிப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா? முதல்ல அங்க மணிப்பூருக்குன்னு தனியா அரசியல் கட்சிகள் இருக்கு, அங்க தனியா கவர்மெண்ட் இருக்கு. அங்க ஒரு பிரச்சனைனா அதை அவங்க பாத்துப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல யார் ஆண்டுகிட்டு இருக்கா? தமிழ்நாட்டுல நீ தானே ஆண்டுகிட்டு இருக்க, திமுக. இங்க இருக்கிற ஸ்டேட்ல இத்தனை பேர் செத்து போயிருக்காங்களே, இதை பத்தி உனக்கு எங்கேயாவது கவலை இருக்கா? மணிப்பூர்ல செத்தா கவலைப்படுற, உத்தரப்பிரதேசத்துல ஏதாவது தப்பு நடந்து யாராவது செத்தா உடனே நீ கவலைப்படுற. ஆனா இங்க தமிழ்நாட்டுல யார் செத்தாலும் நீ கவலைப்பட மாட்டேங்கிற. இதுதான் திராவிட மாடலா? இந்த திமுக காரங்களுக்கு பாஜக எங்க ஆளுதோ அங்க தப்பு நடந்தது, ஒரு சின்ன தப்பு நடந்தது அப்படின்னாலும் உடனே இவங்களுக்கு பாசம் பொங்கும். ஐயோ டெல்லியில இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வட இந்தியாவுல யாராவது செத்தாங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல திமுக காரன் அழுகுறான். ஆனா இந்த தமிழ்நாட்டுல இவனுங்க மூலமா, இந்த திமுக காரனுங்க மூலமா எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு உயிரிழப்பு நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு திமுக காரன் பதில் சொல்றான்னா சொல்ல மாட்டேங்கிறான். கேட்டா நீ அங்க அது பண்ணலையே இது பண்ணலையே அப்படின்னா, அது வேற ஸ்டேட் கவர்மெண்டடா, இது வேற ஸ்டேட் கவர்மெண்டடா, முட்டாள் அப்படின்னு சொன்னா இவன் புரிஞ்சிக்க மாட்டான். அதெல்லாம் கிடையாது. மணிப்பூர்ல நீ எதுவும் பண்ணல அப்படின்னா மணிப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு இவனுக்கு தெரியுமா? இல்ல இங்க இருக்கிற எவனா திமுக காரன் மணிப்பூர்ல போய் என்ன நடந்துச்சு நேர்ல பார்த்தானா? இங்க இருக்கிற டிவி சேனல் ஒப்பிக்கிறத பார்த்துட்டு அப்படியே எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம இவன் பட்டே பேசிட்டு இருக்கான். உண்மையிலே உனக்கு அக்கறை இருந்தா நீ மணிப்பூர்ல நேர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்க வேண்டியதானே. அங்க போய் நேர்ல பார்த்து அங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்க உட்காந்துக்கிட்டு குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டு மணிப்பூர்ல அது நடந்துச்சு, டெல்லியில இது நடந்துச்சு, ராஜஸ்தான்ல அது நடந்துச்சு, பஞ்சாப்ல இது நடந்ததுன்னு பேசிட்டு உட்காந்துருக்காங்க. தயவு செஞ்சு அங்க நேர்ல போய் பார்த்துட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. இங்க நீ ஆண்டுகிட்டு இருக்க ஸ்டேட்ல கள்ளச்சாராயம் குடிச்சு இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. இங்க 10th + 2ல தோத்துட்டோம்னு சொல்லி நிறைய மாணவர்கள் ஒரு வருஷமும் 100 கணக்குல சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு காண வக்கில்ல. இதை விட்டுட்டு நீட் தேர்வுல ஒருத்தர் செத்து போயிட்டா உடனே நீட் தேர்வை தடை பண்ணிடணுமா? அப்ப 10th + 2ல எவ்வளவு பேர் சாகுறாங்களே, அதெல்லாம் 10th + 2 தடை பண்ணிடலாமா ஸ்டேட் கவர்மெண்ட்? சரி, ஓகே. இப்ப நீட் தேர்வுல அனிதா செத்து போயிடுச்சு அந்த பொண்ணு, உடனே நீட் தேர்வை தடை பண்ணுங்கிற. இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு இந்த வருஷம் 60 பேர் செத்துருக்கான், போன வருஷம் ஒரு 30 பேர் செத்துருக்கான், மொத்தம் 90 பேர் செத்துருக்கான். சாராய கடையெல்லாம் இழுத்து மூடுங்க, தமிழ்நாட்டுல யாருமே சாராயம் குடிக்க கூடாதுன்னு திமுகவால சொல்ல முடியுமா? இல்ல இவனுங்க ஊபிஎஸ் தான் சொல்லுவானுங்களா? எவனுமே சொல்ல மாட்டான். டாஸ்மாக் கடையை மூடு. சாராயம் குடிக்கிறதுனால, கள்ளச்சாராயம் குடிக்கிறதுனால சாவுறாங்க. டாஸ்மாக்ல சாராயம் குடிக்கிறதுனால எத்தனை பேருக்கு லிவர் ஃபெயிலியரு, கிட்னி ஃபெயிலியரு, உடம்புல எவ்வளவு பிரச்சனை. 80 வயசு 90 வயசுல சாக வேண்டியவன் 60 வயசுல 50 வயசுல செத்து போறான், 30 வயசுல செத்து போறான். இதுக்கு காரணம் டாஸ்மாக் சாராயம் தானே. நீ அந்த மது விக்கிறிய அதுலயாவது தெளிவா இருக்கியா? அதுலயும் ஊழல். அந்த மதுபானம் விக்கிறதுலயும் ஊழல். பாண்டிச்சேரியில குடிக்கிற அந்த மது நல்லா தரமான மதுவா இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுல மோசமான மதுவா இருக்கு. தமிழ்நாட்டு சொல்றான் இவன், தமிழ்நாடு சரக்கு ரொம்ப மோசம், பாண்டிச்சேரி சரக்கு நல்ல குவாலிட்டியா இருக்குன்றான். ஒரு மது விற்பனையில கூட உங்களால ஒரு தரமான மதுவை கூட கொடுக்க முடியல. சரி, விற்கிறது தான் சாராயம், சாராயம் வித்து தான் பொழப்பு நடத்துறீங்க. அந்த சாராயத்தையாவது தரமான மதுவா கொடுங்களேன். அதுலயும் போர்ஜரி வேலை, அதுலயும் ஊழல், அதுலயும் எப்படி போலியான சாராயத்தை உள்ள மிக்ஸ் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணி எப்படி கமிஷன் பார்க்கலாம் அப்படின்னு தான் இங்க இவனுங்க யோசிக்கிறானுங்களே தவிர இந்த சாராயம் விற்கிறதுல கூட ஒரு நேர்மை கிடையாது. நீங்க எல்லாம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி இப்ப 65 வருஷமா ஆட்சி பண்ணிருக்கிறீங்க. அதனாலதான் தமிழ்நாடு நாசமா போயிருக்கு. உங்களுக்கு தான் ஆள தெரியல. எதுக்கு தேவையில்லாம தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க? கிளம்பி போங்க, வெளியில போங்க, ஓங்கோலுக்கு போங்க, ஆந்திராவுக்கு போயிடுங்க. இங்க குடும்பத்தோட உக்காந்துக்கிட்டு கொள்ளடிச்சுக்கிட்டு
ஒரு திட்டம் எப்படி கொண்டு வரதுன்னு எதுவுமே தெரியாது. எல்லாத்துலயும் கமிஷன், தொட்ட எல்லாத்துலயும் கமிஷன். ஒரு கம்பெனி உள்ள வருதா அதுல கமிஷன், ஒரு திட்டம் ரோடு போடுறியா அதுல கமிஷன், தொட்ட எல்லாத்துலயும் கமிஷன் கமிஷன். 65 வருஷமா இந்த திராவிட கட்சிகள் கமிஷன் பார்த்து இவனுங்க சொத்து சேர்த்ததுதான் அதிகமே தவிர இந்த மக்களுக்குன்னு இவங்க பெருசா எதுவும் செஞ்சது கிடையாது. இந்த ரோடு போடுறதுல இருந்து, பாலம் கட்டுறதுல இருந்து, அதுக்கப்புறம் இந்த திட்டங்கள் கொண்டு வராங்கல்ல, இதெல்லாம் இவங்க மக்களுக்காக கொண்டு வரலங்க. ஒரு திட்டத்திலயும் கமிஷன் இருக்கு. அந்த கமிஷன் காசுக்காக தான் இவங்க திட்டத்தை கொண்டு வராங்களே தவிர மக்கள் நல்லா இருக்கணும்னு இவங்க எந்த திட்டமும் கொண்டு வர்றது கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். திட்டம் கொண்டு வந்துட்டா எப்பா இந்த கவர்மெண்ட் திட்டம் கொண்டு வந்துட்டாங்கப்பா இவங்க மக்களுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இவங்க எல்லாமே கமிஷனுக்கு ஆசைப்பட்டு தான் இவங்கெல்லாம் இந்த திட்டங்கள் கொண்டு வர்றது, புது புது நிறுவனங்களை உள்ள கொண்டு வர்றது. அது மூலமா இவங்க என்ன வருமானம் பார்க்கலான்னு தான் யோசிப்பாங்களே தவிர மக்களுக்காக இவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. இப்படித்தான் 65 வருஷமா தமிழ்நாட்டுல அரசியல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு தமிழ்நாட்டுல இவ்வளவு கம்பெனி இருக்கு, இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு, இதெல்லாம் திராவிட கட்சிகளால தான் வந்தது. ஒரு கம்பெனிக்காரன்ட்டையும் போய் கேட்டு பாருங்க, இந்த அரசியல் கட்சிக்காரங்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்கன்னு போய் கேளுங்க. ஒரு ஃபேக்டரியா போய் கேளுங்க. ஐடி கம்பெனில இருந்து, இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து, நார்மலா எல்லா ஃபேக்டரிஸும் எத்தனை வகையான நிறுவனங்கள் இருக்கிறதோ, ஆட்டோமொபைல்ல இருந்து எல்லா வகையான நிறுவனங்கள்லயும் நீங்க போயிட்டு ஒரு கம்பெனியா ஏறி இறங்குங்க. கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கமிஷன் கொடுத்தீங்க உள்ள வரும்போது, இப்பவும் எவ்வளவு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் இந்த திராவிட கட்சிகளோட லட்சணம். சும்மா இங்க பெருமை பேசிட்டு இருப்பாங்க, தமிழ்நாடு வளர்ந்துருச்சு. இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்ததெல்லாம் ஓகே, எல்லாம் நீ கமிஷனுக்கு ஆசைப்பட்டு தானே கம்பெனிஸை உள்ள கொண்டு வந்த, இண்டஸ்ட்ரீஸை உள்ள கொண்டு வந்த, அகலமா ரோடு போடுறது எல்லாமே. இப்ப இன்னொரு விஷயம், இந்த திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா உடனே பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்துதல், ஒரு சில ஊராட்சிகளை ஒன்றிணைத்து பேரூராட்சியாக தரம் உயர்த்துதல், நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்துதல், இப்படி எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துவானுங்க. இது எதுவுமே நம்ம நாட்டுக்கு புண்ணியமே கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டுல இந்த பேரூராட்சியை நகராட்சியை தரம் உயர்த்துறதோ நகராட்சியை மாநகராட்சி ஆக்குறதுனாலயோ எந்த புண்ணியமும் கிடையாது. இவங்களோட நோக்கம் வரி வசூலை அதிகப்படுத்தணும். பேரூராட்சி நகராட்சின்னு தரம் உயர்த்திட்டா அதன் மூலமா வரி அதிகமா கிடைக்கும். வரி அதிகமா கிடைக்கிறது அது மட்டும் இல்லாம பேரூராட்சி நகராட்சியை மாத்தினா லேண்ட் வேல்யூ ஏறும். அப்ப அங்க லோக்கல்ல இருக்கிற இவங்க கட்சிக்காரங்க அங்க இடத்த வாங்கி போடுவான், அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுவான், அவன் காசு பார்ப்பான். சோ இவங்க வருமானம் பார்ப்பதற்கு தான் இந்த பேரூராட்சி நகராட்சியை மாத்துறது, நகராட்சியை மாநகராட்சி ஆக்குறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால அதிகமாக நகரமயமாக்கல் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இந்த திராவிட கட்சிகள் இது ஏதோ ஒரு பெரிய சாதனை மாதிரி இன்னைக்கு நேற்று சொல்றாங்க, தமிழ்நாட்டுல 700 பேரூராட்சிகளாக மாறி இருக்கிறது, பேரூராட்சிகளின் எண்ணிக்கை 700ஆக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பெருமை பேசிக்கிறாங்க. என்ன பெருமை? நகரமாக்குறதுல என்ன பெருமை? இருக்கிற நிலத்தை பூரா அழிச்சு கட்டடம் கட்டி நகரமா மாத்திட்டா அது சாதனையா? இது சாதனை இல்லைங்க. யாரு கேட்டா உங்களுக்கு டவுன்ஷிப்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த திராவிட கட்சிகள்லாம் மக்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. 10 லட்சம் நிவாரணம் கொடுத்து அந்த சாவை அப்படியே மூடி மறைக்கிறாங்க திமுக. சரி, இப்ப இந்த கள்ளச்சாராய விஷயத்துக்கு வருவோம். இப்போ RS பாரதி இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா அவங்க யாரை கை காட்டுறாங்களோ, அதாவது இப்ப அண்ணாமலை தமிழ்நாட்டுல யாரை கை காட்டுறாரோ அவங்க கிட்ட CBI ரைடு போகுது, அமலாக்கத்துறை ரைடு போகுது, இங்க எல்லாமே ஆள் பார்த்து தான் ரைடு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஏன் இதை வைக்கிறாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல CBI விசாரணை வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாரு. இதற்கு தான் RS பாரதி இப்படி பேசியிருக்காரு. நீங்க உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க மேலெல்லாம் அமலாக்கத்துறை ரைடு விடுவீங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு விடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சரி, ஓகே, இப்ப அவங்க அந்த மாதிரி செய்யறாங்கன்னே வச்சு, இங்க தமிழ்நாட்டுல RS பாரதி கிட்ட கேக்குறோம், இங்க தமிழ்நாட்டுல திமுக என்ன செய்யுது? திமுகவுக்கு யாரெல்லாம் ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க விட்டுறீங்க. திமுக செய்யக்கூடிய தவறுகளை எதிர்த்து பேசினா உடனே தூக்கி ஜெயில வச்சிடுறீங்க. இன்னொரு விஷயம் RS பாரதி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க திமுக அதிமுகவுல இருந்து யாராவது பிஜேபிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் பிஜேபி கண்டுகிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, நீங்க என்ன செய்றீங்களோ அதைத்தான் பிஜேபி செய்யும். இப்ப தமிழ்நாட்டுல நீங்க என்ன செய்றீங்க? இப்ப அதிமுகவுல இருந்து ஒரு எம்எல்ஏ எம்பியோ திமுகவுக்கு வந்துட்டா நீங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்கல்ல. அப்ப நீங்களும் அரசியல் கட்சி, நீங்க என்ன செய்றீங்களோ அதைத்தான் அவங்களும் செய்வாங்க. செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும்போது திமுகவை பேசாத பேச்சா, திமுகவுக்கு எதிராக என்னென்ன வேலை செஞ்சாரு, அதே செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்த உடனே பெரிய பெரிய துறையெல்லாம் தூக்கி செந்தில் பாலாஜி கொடுக்கல திமுக.
இது அரசியல் தானே. அப்ப இதே அரசியலை தானே பிஜேபியும் செய்யும். கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா ஆர்.எஸ். பாரதி அவர்களே? நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிடக்கூடாது. இங்க தமிழ்நாட்டுல நீ என்ன அரசியல் பண்றியோ அதைத்தான் டெல்லியில அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா நீ இங்க அரசியல் பண்ற அரசியல் கட்சி, நீ அரசியல் பண்றதுதான் அதுதான் அவங்களும் பண்ணுவாங்க. அப்போ நீ இதெல்லாம் செய்யாம இருந்துட்டு நீ அவங்கள குறை சொன்னேன்னு வையன், கண்டிப்பா ஏத்துக்கலாம். இப்ப திமுக திருடவே இல்லை, கொள்ளடிக்கவே இல்லை, ஊழல் பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படின்னா நீ பிஜேபியை குறை சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ இன்னொருத்தரை குறை சொன்னா உன் முதுகுல அழுக்கு இருக்கே, அதை முதல்ல தேய்க்கணும். அதனால ஆர்.எஸ். பாரதி அவர்களே, நம்ம இப்ப தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது. தமிழ்நாட்டுல இந்த ஆளுங்கட்சி அப்படிங்கறதுலாம் ரொம்ப நாள் நீடிக்காது, சரிங்களா? திடீர்னு மக்கள் மனசு மாறிச்சுன்னா இப்ப வர்ற எலெக்ஷன்ல அப்படியே ஓட்டை தூக்கி அதிமுகவுக்கு போட்டுருவாங்க. இல்லைன்னா மூணாவது வேற ஒரு கூட்டணி வந்ததுன்னா அப்படியே போட்டுருவாங்க. மக்கள் மைண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு நீ ராஜாவா இருப்ப, கோபுரத்துல இருப்ப, திடீர்னு ஒரு நாள் போதும் உங்களுடைய மொத்த அதிகாரமும் சரிஞ்சிடும். ஸோ மக்கள் மைண்ட் எப்படி வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம நிரந்தரமா நம்ம தான் ஆட்சி அப்படிங்கிற கற்பனையில ஆர்.எஸ். பாரதி பேசக்கூடாது, திமுகவினரும் பேசக்கூடாது. அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினவன் வீடு முழுக்க ஸ்டாலின் ஸ்டிக்கரு, கருணாநிதி ஸ்டிக்கர் தான், திமுக கொடி தான் வீட்டு உள்ள. அதை பத்தி எவனாவது பேசணுடான்னா பேச மாட்டேங்கிறாங்க. சோசியல் மீடியால இன்னொரு விஷயத்த பரப்புறானுங்க, இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினவர் பிஜேபி கட்சிக்காரர்னு சொல்லி. அதான் அப்புறம் பாலிமர் நியூஸ்ல வந்துருச்சு, எல்லா டிவி சேனல்லையும் வந்துருச்சு. வீட்டு கதவை திறக்கிறாங்க, முன்னாடியே விடியல் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு, ஸ்டாலினோட ஸ்டிக்கர். அப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சல் எல்லாத்தையும் நீங்க தான் செய்றீங்க. அதாவது குழந்தைய கிள்ளி விடுறதும் நீங்க தான், தொட்டில ஆட்டி விடுறதும் நீங்க தான். ஆனா இந்த சோசியல் மீடியா நியூஸ் சேனலை கையில வச்சுக்கிட்டு பிஜேபி மேலையும் அதிமுக மேலையும் பழி தூக்கி போட்டுறது, இதைத்தான் திமுக காலம் காலமாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த பதிவு தொடர் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.